அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த மாதம் சற்று கடுமையாக இருக்கும். செலவுகள் தவிர்க்க இயலாது. எதிர்பாராத வெளியூர் பயணங்கள், செலவுகள் வரலாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பணம் செலவழியுமே தெரிய பலன் ஏதும் கிடைக்க வாய்ப்பில்லை. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தங்களுடைய பணத்தை தாங்கள் இழக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை சுமை அதிகம், அலுவலக பணிகள் அதிகம், மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பணத்தை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அகலக்கால் வைக்க வேண்டாம். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள், பொறாமைகள் அதிகரிக்கும். வருமானம் சற்று குறையும். நிதி தட்டுப்பாடு உண்டாகும். கடன் வாங்க வேண்டியிருக்கும். அரசியல் துறை சம்பந்தமான கிரகம் சுக்கிரன் சாதகமாக இல்லை. அரசியல் துறையில் உள்ளவர்கள் உயர்மட்ட தலைவர்களிடம் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் இருக்கின்ற பதவி காலியாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்கள் கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதன் கல்வி அதிபதி சாதகமாக இல்லை. ஆகவே மாணவியர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல சேர்க்கை வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். விவசாயத்துறை ஓரளவு திருப்திகரமாக உள்ளது. பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். துலாம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலை சூரியன் சேர்ந்திருப்பதால் சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறிது உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை தேடி சென்று தாங்கள் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு தான் கஷ்டம். உடல் உழைப்பு, வெயிலில் அலைவதை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். மற்றபடி இந்த ஐப்பசி மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.